சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஹிந்தி கற்றுத்தரப்படுவதற்கு மத்திய அரசின் கல்விக் கொள்கையே காரணம். தமிழிசையின் மும்மொழி வாழ்த்தில் ஹிந்தி இடம்பெறாததை சுட்டிக்காட்டி இதுதான் தமிழ்நாட்டின் உணர்வு எனவும் முதலமைச்சர் விளக்கம். தமிழ்நாட்டில் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை மையம் கணிப்பு. 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் வருவதை தவிர்க்க மக்களுக்கு பொது சுகாதாரத்துறை வேண்டுகோள். தென் மாவட்டங்களிலிருந்து வரும் பேருந்துகள் இன்று முதல் கிளாம்பாக்கம் வரையே இயக்கம். அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. இலங்கை சிறைகளிலிருந்து மீனவர்களை விடுவிக்கச் செய்ய வெளியுறவு அமைச்சரிடம் வலியுறுத்துமாறு எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. மீனவர் சங்க பிரதிநிதிகளுடன் சந்திக்க உத்தரவு. சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. பட தயாரிப்புக்கு வாங்கிய கடனை பேரன் திருப்பி செலுத்தாத விவகாரத்தில் நடவடிக்கை. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் காதலனுக்கு தேநீரில் எலி பேஸ்ட் கலந்து கொடுத்த விவகாரத்தில் காதலி கைது. கெடிலம் அருகே தலைமறைவாக இருந்த நிலையில் சுற்றி வளைத்து பிடித்த காவல்துறையினர். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மீண்டும் 20 காசுகள் குறைந்தது. 5 நாட்களில் ₹1 10 காசுகள் குறைந்ததால் பண்ணையாளர்கள் கவலை. திருப்பதியில் தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே தங்கும் அறைகள் ஒதுக்கீடு. மோசடியை தடுக்க தேவஸ்தானம் அதிரடி முடிவு. ரஷ்யாவுடன் போரிட்டு வரும் உக்ரைனுக்கான ராணுவ உதவியை நிறுத்தியது அமெரிக்கா. டிரம்புடனான சந்திப்பின் போது ஜெலன்ஸ்கி வாக்குவாதம் செய்த நிலையில் நடவடிக்கை. மக்களவை தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தை அரசியலாக பார்க்கக்கூடாது என்று பாஜகவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இந்தியாவில் தொகுதி மறுவரையறை தொடர்பான சிறப்பு சட்டம் அடுத்த ஆண்டு காலாவதியாகிறது. கொரோனா காரணமாக 2021ஆம் ஆண்டு மக்களவை கணக்கெடுப்பு நடத்தப்படாத நிலையில் தொகுதி மறுவரையறை எப்படி நடக்கப் போகிறது என கேள்வி எழுந்துள்ளது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் வரையறுக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் 8 தொகுதிகள் வரை குறையும் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக விவாதிப்பதற்காக நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இதில் அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் பங்கேற்கப் போவதாக கூறியுள்ள நிலையில் பங்கேற்கப் போவதில்லை என பாஜக தெரிவித்துள்ளது. நாகை அருகே புத்தூரில் திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்துக் கட்சி கூட்டத்தை அரசியலாக பார்க்கக்கூடாது என தெரிவித்தார். வர முடியாது என்று சொல்லியிருக்கக்கூடியவர் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து, ஏதோ தனிப்பட்ட திமுகவுக்கோ தனிப்பட்ட உங்களுக்கோ பிரச்சனை இல்லை, இது தனிப்பட்ட கட்சிக்கு அல்ல, இது அரசியலாக நீங்கள் பார்க்காதீர்கள். நம்முடைய உரிமை, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை. எல்லா கட்சி தலைவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, வர முடியாதவர்களும் தயவு கூர்ந்து வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் அழைப்பு விடுக்கிறேன். இதில் கௌரவம் பார்க்காதீர்கள். இவன் என்ன அழைப்பது, நாம் என்ன போவது என்று நினைக்க வேண்டாம். இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. அதை சிந்தித்து பார்த்து நீங்கள் வர வேண்டும். மேலும் குழந்தை பிறப்பை தள்ளி போட வேண்டாம் என இனி கூறமாட்டோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஏன்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அந்த நாடாளுமன்ற எண்ணிக்கை வரும் என்று சொல்லுகிற நேரத்தில் நமக்கு மக்கள் தொகை அதிகம் இருந்தால்தான் எம்பிக்கள் அதிகம் வரும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கு. ஆனால் நாம் குடும்ப கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி கண்டோம். அதனால் இந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இப்போ யாரும் உங்களுக்கு குழந்தைகள் நீங்கள் அவசரப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன். உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள். இந்நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி என்பதற்கான ஆதாரத்துடன் விண்ணப்பித்தால் பரிசீலிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி கட்சி தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரயிலில் முன்பதிவு பெட்டிகளில் முன்பதிவு செய்யாத பயணிகள் பயணிக்க முடியுமா? முடியும் என ரயில்வேவே கூறுகிறது. அது எப்படி என விளக்குகிறார் நமது நெறியாளர் சிவரஞ்சனி. ரயில் பயணத்தை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ்ட் அன்ரிசர்வ்டுன்னு 2 டிக்கெட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஆனா நீங்க முன்பதிவு செய்யாமலேயே முன்பதிவு செஞ்சு பயணிக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ல பயணம் செய்ய முடியும். அதுக்கான ஆப்ஷனை தான் டீரிசர்வ்ட் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. தெற்கு ரயில்வேல இந்த ஆப்ஷன் இருக்கு. முன்பதிவு செய்யாமலேயே முன்பதிவு செஞ்ச பெட்டிகள்ல நீங்க பயணிக்க முடியும். இது எப்படி அப்படின்னு நாம பார்க்கலாம். சில ரயில்கள்ல, அதாவது எல்லா ரயில்கள்லயும் இந்த வசதி கிடையாது. சில ரயில்கள்ல குறிப்பிட்ட தூரத்துக்கு டீரிசர்வ்ட் பயணம் அனுமதி அளிக்கப்படுது.
எல்லா ரயில்கள்லயும் இந்த வசதி கிடையாது அப்படின்றத தெற்கு ரயில்வே குறிப்பிட்டிருக்காங்க. சரி, நமக்கு எந்தெந்த ரயில்கள்ல இந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோமா, ஒட்டு மொத்தமா தெற்கு ரயில்வேல மொத்தம் 35 ரயில்களுக்கு மட்டும்தான் இந்த டி ரிசர்வ் டிக்கெட் கொடுக்கப்படுது. அதுலயும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ரயில்கள், தமிழ்நாட்டில இருந்து போகக்கூடிய ரயில்கள் அப்படின்னு நம்ம கணக்கு பார்க்கும்போது மொத்தம் 19 ரயில்கள்ல இந்த ஆப்ஷன் இருக்கு. இதுல உதாரணத்துக்கு சில ரயில்களை பார்க்கலாம். சென்னை சென்ட்ரல்ல இருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய ரயில்கள்ல நீங்க கோவையில ஏறி மேட்டுப்பாளையத்துல இறங்குறீங்க அப்படின்னா மொத்தம் 3 பெட்டிகள்ல நீங்க டி ரிசர்வ் டிக்கெட் எடுக்க முடியும். அதே மாதிரி ரிட்டர்ன் போறப்பையும் மேட்டுப்பாளையத்துல இருந்து சென்னை சென்ட்ரல் போற ரயில்ல மேட்டுப்பாளையத்துல ஏறி கோவையில இறங்குறீங்கன்னா இந்த 3 பெட்டிகளுக்கு உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். இதே மாதிரி தான் எழும்பூர்ல இருந்து குருவாயூர் போகக்கூடிய ரயில்ல நெல்லையில ஏறி நாகர்கோவில்ல இறங்குறீங்க, அதே மாதிரி நாகர்கோவில்ல ஏறி நெல்லையில இறங்குறீங்க அப்படின்னா மொத்தம் 2 பெட்டிகள்ல இந்த டிக்கெட் ஆப்ஷன் இருக்கு. அடுத்த ரயில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை எழும்பூர்ல இருந்து கொல்லம் போகக்கூடியது. நீங்க நெல்லையில ஏறி கொல்லம்ல இறங்குறீங்கன்னா மொத்தம் 2 பெட்டிகள்ல அந்த ஆப்ஷன் இருக்கு. அதுவே திரும்பி போகும்போது கொல்லம்ல ஏறி நெல்லையில இறங்குறீங்க அப்படின்னா ஒரு பெட்டியில தான் அந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த டி ரிசர்வ் டிக்கெட்டை நீங்க எப்படி பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத நீங்க ஆன்லைன் மூலமா பெற முடியாது. ஐஆர்சிடிசி வெப்சைட்டோ இல்ல ஆப்போ எதுலயுமே நீங்க இந்த டிக்கெட்டை வாங்க முடியாது. நீங்க நேரா பிளாட்ஃபார்முக்கு போய் மட்டும்தான் வாங்க முடியும், டிக்கெட் கவுண்டர்ல மட்டும்தான் வாங்க முடியும். அதே மாதிரி நீங்க அன்ரிசர்வ் டிக்கெட்லாம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட எடுத்துக்கலாம். ஆனா இந்த டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பயண நேரத்துக்கு, அதாவது உங்க ஸ்டாப்பிங்க்கு ரயில் வரக்கூடிய அந்த நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த டிக்கெட்டை எடுக்கலாம். அதே மாதிரி டி ரிசர்வ் டிக்கெட் அப்படின்னு தான் இதை கேட்டு பெறணும். அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துட்டு இந்த வசதியில நீங்க பயணிக்க முடியாது. அடுத்து பார்த்தோம்னா முன்பதிவில்லா டிக்கெட் இருக்கு இல்லையா, அன்ரிசர்வ் டிக்கெட்டை விட இது கட்டணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நீங்க எங்க ஏறி எங்க இறங்குறீங்க அப்படின்ற அந்த தூரத்தை பொறுத்து கட்டண மாறுபாடும் இருக்கும். ஒரே கட்டணமா இருக்காது எல்லா டிக்கெட்ஸுக்கும். இந்த டிக்கெட் வசதியை பார்த்தோம்னா எக்ஸ்பிரஸ் ரயிலோட சீசன் டிக்கெட்டையும் பயன்படுத்தி இந்த டி ரிசர்வ் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க பயணிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு. இந்த வசதியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சில ரயில்கள் நான் சொன்ன மாதிரி 19 ரயில்கள்ல இருக்கு, எக்ஸ்பிரஸ் ரயில்கள்ல. இத 3ஆம் வகுப்பு ஏசிக்கும் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரயில்கள்லயே இப்ப ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய வசதியை 3ஆம் வகுப்பு ஏசிக்கும் விரிவுபடுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா ரயில்வே தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலில் மின் இழுவை ரயில் நிலையத்திற்குள் புகுந்த பாம்பை கண்ட பக்தர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். மின் இழுவை ரயிலுக்காக காத்திருந்த பக்தர்கள் கூட்டத்தில் பாம்பு புகுந்தது. இதனால் அலறிய பக்தர்கள் இருக்கையின் மீது ஏறி நின்றனர். பின்னர் அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரத்திற்கு பின் பாம்பை பிடித்து வனப்பகுதியில் கொண்டு விட்டனர். சேலம் கொண்டப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை விமர்சையாக நடைபெற்றது. முதல் வகுப்பில் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் கிரீடம் அணிவித்து வண்ண பலூன்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர். பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் சிலர் சிலம்பம் சுற்றி வரவேற்பளித்தனர். உதகையில் அரசு தாவரவியல் பூங்காவில் முதல் முறையாக நெதர்லாந்து நாட்டின் டாஃபோடிஸ் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் உள்ளிட்ட பல கவிஞர்கள் டாஃபோடிஸ் மலரால் மனம் கவரப்பட்டு கவிதைகள் எழுதியதால் ஆங்கில கவிஞர்களின் மனம் கவர்ந்த மலர் என்ற பெயரையும் பெற்றுள்ளது. இந்தியாவில் காஷ்மீருக்கு அடுத்து உதகையில் 1500 மலர் தொட்டிகளில் பூத்து குலுங்கும் இந்த மலர்கள் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சென்னை விமான நிலைய பயணிகள் ஓய்வறையில் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழி இதழ்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக திமுக எம்பி வில்சன் குற்றம் சாட்டிய நிலையில் இதற்கு விமான நிலைய நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. விமான நிலைய பயணிகள் ஓய்வறையில் இந்தி மொழி இதழ்கள் நூல்கள் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளதாக வில்சன் தனது எக்ஸ் பக்கத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் சென்னை விமான நிலைய நிர்வாகம் அளித்துள்ள விளக்கத்தில் அனைத்து மொழிகளையும் ஒன்றாகவே பார்ப்பதாகவும் ஓய்வறையில் இருந்து தமிழ் நாளிதழ்கள் வார இதழ்களை பயணிகள் எடுத்துச் சென்றிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபுராவில் சிஆர்பிஎஃப் வீரரின் வீட்டில் திருடர்கள் புகுந்து 30 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்றனர். சிஆர்பிஎஃப் வீரரான ஜெகன் தனது குடும்பத்தினருடன் உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த வேளையில் அவரது வீட்டில் புகுந்த திருடர்கள் 2 பீரோவில் இருந்த நகைகளை திருடியுள்ளனர். வீட்டில் கைரேகைகளை பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தூத்துக்குடி அருகே ஞானியார் குடியிருப்பு அதிசய விநாயகர் கோவில் மாசி திருவிழா குருபூஜையை ஒட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. யானை முன் செல்ல 108 பக்தர்கள் பால்குடம் சுமந்து வீதி வீதியாக ஊர்வலம் வந்தனர். சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த திரளான மக்கள் கோவிலில் சாமியை தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர் கைது செய்யப்பட்டார். துவரங்குறிச்சி அருகே 25 வயதுடைய மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்த கரடிப்பட்டியைச் சேர்ந்த பிச்சன் என்பவர் வீடு புகுந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பெண்ணின் தாத்தா அளித்த புகாரின் பேரில் பிச்சனை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தை மாத உண்டியல் காணிக்கையாக 3,52,55,845 ரூபாய் கிடைக்கப்பெற்றது. திருக்கல்யாண மண்டபத்தில் கோவில் ஊழியர்கள் மற்றும் பக்தர்களால் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. 229 கிராம் தங்கம், 1 கிலோ 750 கிராம் வெள்ளியும் பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளி கிரீடம் ஒன்றை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மாசி திருவிழாவையொட்டி கன்னியாகுமரியிலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்துச் சென்றனர். மாசி திருவிழாவையொட்டி ஆண்டுதோறும் விரதமிருந்து பக்தர்கள் காவடி எடுத்து ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அதேபோல் இந்த ஆண்டும் பக்தர்கள் விரதமிருந்து காவடி எடுத்துச் சென்றனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் மாட்டுவண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. போட்டியை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், ராமநாதபுரம் எம்எல்ஏ காதர் பாஷா முத்துராமலிங்கம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சீரிப்பாய்ந்த காளைகளை காண ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவாக நடைபெற்ற போட்டியில் முதல் பரிசாக 1,72,000 வழங்கப்பட்டது. டெல்லியில் குடியிருப்பு பகுதியில் சிலிண்டர் வெடித்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். மோடியா கலான் பகுதியில் லதா என்பவரின் 3 அடுக்கு மாடி வீட்டில் சிலிண்டர் வெடித்தது. 3வது மாடியில் சமையல் அறையில் லதா இருந்தபோது சிலிண்டர் வெடித்தது. இதில் 3வது மாடியின் ஒரு பகுதி முற்றிலும் உடைந்து சேதமடைந்தது.